வணக்கம் உறவுகளே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி தவறாக கணித்த கண்ணதாசன். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் திரைக்கு பின்னால் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை நாம் பேச போகிறோம் நம்ம சேனல் மூலமாக. ஒரு முறை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியலில் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதிடுறார். அந்த கட்டுரை பிரசாய் பார்த்தோன்னா நம்ம துக்ளக் ஆசிரியர் சோ இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ அவர் பதிலுக்கு மறுத்து சாடையா டைரக்டாக சொல்லாமல் இது கருணாநிதி அவ்வளோ பெரிய ராஜதந்திரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பதிலுக்கு அவருடைய துக்ளக் பத்திரிகையில் எழுதிடுறாரு. இப்போ தானே உங்களுக்கு யூடியூப்பு வீடியோ நேருக்கு நேர் பேசுகிறது எல்லாமே. அப்போ எல்லாமே பதிலுக்கு பதில் இப்படி தான் வரும். ஸோ அந்த சூழ்நிலையில் கண்ணதாசன் அதுக்கு மறுத்ததுன்னு சொல்லலை, அதை பற்றி பேசிக்கல, அப்படியே விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு கண்ணதாசன்ட்டு ஒரு ஃபோன் வருது. ஸோ எடுத்து பேசுகிறாரு. சொல்லுங்கள் சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன வரும்? இல்லை ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு கருணாநிதியை பற்றி ஒரு பெரிய ராஜேந்திரன் எழுதியிருந்தேன். அதை நீங்கள் உங்கள் பத்திரிகையில் மறுத்து எழுதியிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற சம்பவம் கருணாநிதி ஒரு மிகப்பெரிய ராஜேந்திரன் நிரூபிக்க போகுது அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சோவுக்கு பக்குண்டாயிருக்கு. ஏன்னா அன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் அன்னைக்கு திமுகவுக்கு முக்கியமான ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பற்றி எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறதா பேச்சு பரபரப்பாக அடிபட்டுக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் உறுதியாக தெரியலை. அப்போ கண்ணதாசன்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையிலேயே அப்போ எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறாங்களா இன்னைக்கு? ஆமாம், உறுதியாக முடிவெடுக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சாயங்கால பத்திரிகையில் கண்டிப்பாக வந்துடும். எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கணும்னு கலைஞர் ஒரு மிகப்பெரிய ராஜேந்திரன் தான் ஒத்துக்கணும் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் அப்படி செஞ்சால் நீங்கள் சொல்கிறது சரி கிடையாது, நான் சொல்கிறதா சரியாகும். கலைஞர் ஒரு ராஜதந்திரி கிடையாது. எம்ஜிஆரை கட்சியை விட்டு எம்ஜிஆரை நீக்கினா கட்சிக்கு தான் அது ஒரு பலத்த அடியாக இருக்குமே தவிர எம்ஜிஆருக்கு அது பாதிக்காது அப்படின்னு சொல்கிறார். கவிஞர் அதை உடனே மறுக்கிறார். இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, அப்படிலாம் கிடையாது, வேணாம் ஒன்று செய்யணும், ஒரு 15 நாள் கழித்து இந்த சம்பவம் நடக்கட்டும், 15 நாள் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்களே ஃபோன் பண்ணி என்கிட்ட கலைஞர் கருணாநிதி தான் ராஜதந்திரன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சவால் விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்துருது. டக்குன்னு கட்சியை விட்டு நீக்கிறாங்க எம்ஜிஆரை. ஒரு 2-3 நாள் தமிழகமே அல்லலோகப்படுது. தொண்டர்கள் பூரா எம்ஜிஆர் பக்கம் ஆதரவாக நிற்கிறாங்க. கட்சியில் உள்ள முக்கிய பெருந்தலைவர்கள் பூராமே கருணாநிதி பக்கம் நின்னாலும் தொண்டர்களுடைய ஆதரவு மகத்தான ஆதரவாக இருந்து எம்ஜிஆர் பக்கம் நிற்கிறாங்க. ஸோ அதனால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எல்லாருடைய ஆதரவும் எம்ஜிஆர் பக்கம் திரும்பிடுது. ஸோ இப்போ ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி கவியரசரே ஃபோன் பண்ணுறாரு. ஸோ சொல்லுங்கள் சார், வணக்கம், சொல்லுங்கள் சார், என்ன சார்? இல்லை நீங்கள் சொன்னதா சரி, நான் சொன்னது தப்பு. கலைஞர் எடுத்த முடிவு தப்பான முடிவு தான், நான் அதை இப்போ உணர்றேன். ஆனால் நீங்கள் கலைஞருக்கு கட்சி ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, கட்சி நடத்துகிற அனுபவம் இருக்குது. ஸோ அதனால நான் அவர் எடுக்கிறது சரியாக இருக்குன்னு நான் நினச்சேன். நீங்கள் எப்படி இது ஒரு தவறான முடிவாக இருக்கும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, இது எப்படி நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்குறாரு கண்ணதாசன். அப்போ சொல்கிறாரு, இல்லை சார், இது ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் உங்களை மாதிரி ஒரு கவிஞர்கள் எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆருடைய திரையுலகத்தில் இருக்கிற நீங்களே அதை பற்றி புரிஞ்சுக்கிறாம இருக்கீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மற்ற நடிகர்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களாம் பேர் ரசிகர்கள், ஆனால் எம்ஜிஆருக்கு பின்னாடி இருக்கிறது பக்தர்கள். அவர்கள் அவர் என்ன சொன்னாலும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பக்தர்களை அவர் வச்சிருக்கிறாரு. அதனால கருணாநிதி எடுத்த தவறான முடிவுல இனிமேதான் எம்ஜிஆருடைய ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப கவிஞர் அவர் சிரிச்சுக்கிட்டே, உண்மைதான், நீங்க சொன்னது சரிதான், நான் தான் தப்பா கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி ஒப்புக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நடந்த எலெக்ஷன்லையும் சரி, ஒரு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை ஆட்சி அமைச்சாரு. கருணாநிதி அவர்கள் ஆட்சியை பிடிக்கவே முடியல. எம்ஜிஆர் இறக்கும் வரைக்கும் முதல்வராகவே தான் இருந்தார். அது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு பின்னாடி இருந்தவர்கள் ரசிகர்கள் அல்ல,
பக்தர்கள். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு சின்ன சம்பவத்த நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டதில சந்தோஷப்படுறேன். ஸோ இதில எதுவும் அ இந்த செய்தி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. குறைகள சுட்டி காமிங்க. அ வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.